நான் சிக்கனில் வடை செய்யறதுக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சிக்கன் பீசஸ்லாம் இருக்குல்ல, அதை வந்து தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்துட்டு உப்பு, மிளகுத்தூள், மஞ்சள், அதுக்கப்புறம் இஞ்சி போட்டுலாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்துட்டு இந்த பூன் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அதை மட்டும் எடுத்துட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டோமா, இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சோம்பு ஜீரகம்லாம் இது கூடவே நம்ம வந்துட்டு இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, பூண்டு இதெல்லாம் வந்துட்டு நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இதோட பிரெட் க்ரம்ஸ் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் அதை ஸ்டெப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். அவ்வளோதான். இதை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ வந்துட்டு எண்ணெய் காய வச்சு சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் நான் ஒரு சொல்லாத ஒரு இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை நம்ம சேர்த்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு கார்ன்ஃப்ளவரும் சோடாப்பு இருக்குல்ல, அதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதை ஊற வைக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ எண்ணெய் காஞ்சோன்னு பொரிச்சு எடுத்துடலாம். நீங்கள் உருண்டையாக போடலாம், இல்லை தட்டி போடலாம், அது உங்கள் விருப்பம் தான். அவ்வளோதாங்க. இப்போ நான் பொரிச்சு எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், நல்ல பால் மாதிரி சூப்பராகவே வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் உருண்டையாகவும் பொரிச்சிக்கலாம், இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி தட்டி போடணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி தட்டி போட்டு பொரிச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம சாப்பாட்டுக்காக இருக்கட்டும், ரொம்பவே அருமையாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம்.